அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். வாழ்க்கையிலே மிக பிரம்மாண்டமாக பிரச்சனைகள் இருக்கிறதா? நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்று நிறைய நபர்கள் முயற்சிக்கிறார்களா? இந்த ஒரே ஒரு துஆவை நீங்கள் ஓதினால் சிறந்த வெற்றியை அல்லாஹ் தந்து உங்களை அழிக்க நினைத்தவர்களுக்கு முன்னால் அல்லாஹ் உங்களை உயர்ந்த இடத்தில் அமர வைத்து சிறந்த பொருளாதாரம், சிறந்த இருப்பிடம், சிறந்த அதிகாரத்தை அல்லாஹ் தந்து விடுவான். அந்த ஒரு துஆவை இந்த பதிவிலே உங்களுக்கு மிக சுருக்கமாக நான் பதிவு செய்வேன். ஓதிக்கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா வாழ்வை வெற்றியாக அமைப்பானாக. இந்த துஆவை நபியுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதினார்கள். எப்பொழுது என்று பார்த்தால், அவர்களின் சகோதரர்கள் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து எல்லா சகோதரர்களும் சேர்ந்து பின்யாமின் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை தவிர மீதமுள்ள 10 சகோதரர்கள் சேர்ந்து நபியுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை அநியாயமான முறையிலே கிணற்றில் போட்டு விடுகிறார்கள். அவர்களை கொலை செய்வதற்காக கிணற்றிலே போட்டுவிட்டு அந்த 10 சகோதரர்களும் சென்று விடுகிறார்கள். சென்ற உடனே எந்த விதமான உதவியும் இல்லாமல் கிணற்றுக்குள் தன்னந்தனியாக தன்னுடைய சிறுவயதிலே சிரமப்பட்ட நபியுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த துஆவை ஓதிய உடனே அல்லாஹு தஆலா மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான். என்ன வெற்றி தெரியுமா? கிணற்றிலிருந்து பாதுகாப்பாக வெளியிலே வந்து அவர் மிஸ்ரிலே, எகிப்திலே சிறப்பான வாழ்வை வாழ்ந்து, எந்த அளவிற்கு என்று சொன்ன அரசு மாளிகையில் இருக்கும் அளவிற்கான சிறப்பான வாழ்வை வாழ்ந்து கடைசியாக அந்த நாட்டின் அமைச்சராக மாறி அரசராகவும் மாறினார்கள் என்று சொன்னால், இந்த துஆவை நாம் ஓதினால் அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை தருவான். அல்லாஹு தாலா வெற்றியை தந்து அருள் புரிவானாக. நபியுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து அல்லாஹு தாலா சூரத் யூசுஃபிலே மிக தெளிவாக பேசுவான். அந்த அழகிய வரலாறுக்கு சொந்தக்காரரான யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன துஆ ஓதினார்கள் என்று பார்க்கும் பொழுது, இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தப்சீரே குர்துபியிலே, அதாவது குர்ஆனின் விரிவுரையாளரான குர்துபி இமாம் அவர்கள் தங்களுடைய குர்துபி என்ற தப்சீரிலே இந்த துஆவை பதிவு செய்வார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணற்றில் தனித்தவராக இருக்கும் பொழுது, சகோதரர்களால் சூழ்ச்சிக்கு உட்படுத்தப்பட்ட பொழுது, எந்த உதவியும் கிடைக்காது என்ற சூழலில் சிக்கி தவிக்கும் அந்த நேரத்திலே இந்த துஆவை ஓதினார்கள். அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான் என்பதாக குர்துபி இமாம் பதிவு செய்வார்கள். ஸ்கிரீனில் தெரியக்கூடிய துஆவை நீங்களும் ஓதிக்கொள்ளுங்கள். தமிழிலும் அரபியிலும் உங்களுக்கு பதிவு செய்யப்படும். இந்த துஆவை ஓதி வாழ்விலே இக்கட்டான சூழல்களில் இருந்து வெற்றியை பெற்று, அதிலிருந்து விடுதலையை பெற்று சிறப்பான வாழ்வை வாழ்ந்து விடுங்கள். அல்லாஹு தஆலா கபூல் செய்வானாக. இதோ ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த துஆவை ஓதிக்கொள்ளுங்கள். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா கபூல் செய்வானாக. ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம யா முஅனிஸ குல்லி கரீபின் வ யா ஸாஹிப குல்லி வஹீதின் வ யா மல்ஜஅ குல்லி காயிஃபின் வ யா காஷிஃப குல்லி குர்பத்தின் வ யா ஆலிம குல்லி நஜ்வா வ யா முன்தஹா குல்லி ஷக்வா வ யா ஹாதிர குல்லி மலஇன் யா ஹய்யு யா கய்யூமு அஸ்அலுக அன் தக்ரிஃப ரஜாஅக ஃபீ கல்பி ஹத்தா லா யகூனு லி ஹம்முன் வலா ஷுகுலுன் غيرك وأن تجعل لي من أمري فرجا ومخرجا إنك على كل شيء قدير. மீண்டும் ஒருமுறை வேகமாக பதிவு செய்கிறேன். அல்லாஹும்ம யா முஅனிஸ குல்லி கரீபின் வ யா ஸாஹிப குல்லி வஹீதின் வ யா மல்ஜஅ குல்லி காயிஃபின் வ யா காஷிஃப குல்லி குர்பத்தின் வ யா ஆலிம குல்லி நஜ்வா வ யா முன்தஹா குல்லி ஷக்வா வ யா ஹாதிர குல்லி மலஇன் யா ஹய்யு யா கய்யூமு அஸ்அலுக அன் தக்ரிஃப ரஜாஅக ஃபீ கல்பி ஹத்தா லா யகூனு லி ஹம்முன் வலா ஷுகுலுன் غيرك وأن تجعل لي من أمري فرجا ومخرجا إنك على كل شيء قدير என்ற இந்த சிறப்பான துஆவை நபியுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம்
தனித்தவராக கிணற்றிலிருந்து ஓதினார்கள். மிக சிறப்பான அர்த்தத்திற்கு சொந்தமான இந்த துவா. அர்த்தத்தை பதிவு செய்தால் பதிவுகள் நீளமாகிவிடும் என்பதற்காக நான் அர்த்தத்தை பதிவு செய்யவில்லை. மிக சிறப்பான இந்த துவாவை ஓதி வாழ்விலே அவர்கள் வெற்றியை பெற்றார்கள் என்றால், சிரமங்களிலிருந்து மீண்டு வந்தார்கள் என்றால், யார் அவர்களை கிணற்றில் போட்டார்களோ அவர்களுக்கு முன்னாலேயே அரசராக அமர்ந்தார்கள் என்றால், அவர்களிடத்திலேயே யார் கிணற்றில் போட்டார்களோ அவர்களே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் தேவைக்கு அல்லாஹ் வரச் செய்தான் என்று சொன்னால், அப்படிப்பட்ட சிறப்பான இந்த துவாவை ஓதுங்கள். வாழ்விலே எல்லா வெற்றிகளும் கிடைத்துவிடும். அல்லாஹ் வாழ்விலே எல்லா சூழ்ச்சிக்காரர்களின் சூழ்ச்சியை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக, வாழ்வை வெற்றியாக்குவானாக, இருளகிலும் அவனிடத்தில் மட்டுமே கையேந்தும் மக்களாக வாழச் செய்வானாக, சொந்த இல்லங்களை சொந்த வியாபாரங்களை தருவானாக. நிறைய மக்கள் கமெண்ட்டுகளின் வாயிலாக நிறைய துஆக்கள் செய்ய சொல்லி பதிவு செய்து வருகிறார்கள். அனைவர்களின் ஹலாலான தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தியாக்குவானாக, வாழ்வை மகிழ்ச்சியாக்குவானாக, குடும்பங்களில் உண்டான சங்கடங்களை நீக்குவானாக, சொந்த இல்லங்களை தருவானாக. எல்லா விதத்திலும் என்னென்ன நோக்கங்களோடு கமெண்ட்டுகளை பதிவு செய்கிறார்களோ, மனதிலே ஹாஜத்தை வைத்திருக்கிறார்களோ, எல்லா ஹலாலான தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தியாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.